ஈழத்திலிருந்து போன தமிழர்கள் உயர் பதவியில் இருக்கிறது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அண்மையில் கனடாவில் மினிஸ்டராக இருக்காங்க அனிதா ஆனந்த். அவங்க தமிழ்நாட்டுடைய மாயவரத்தை பூர்வீகாக கொண்டவங்க. மாயவரம். ஆமாம், ஓகே. கனடாவில் மினிஸ்டராக மாதிரி இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க. அதேமாதிரி பப்பு நியூ கினியாவுடைய பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்டராக நம்ம வந்து சிவகாசி சேர்ந்த முத்துவேல் சசிதரன் சார் இப்போ ஆயிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் மொரிஷியஸில் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து நம்ம ஐயாபரி பிள்ளை தமிழ்நாட்டு சொந்தம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நார்வேயில், ஓஸ்லோவில், பல நாடுகளில், சிங்கப்பூரில், மலேசியாவில், பல நாடுகளில் அரசியல்லே நிர்வாகத்திலேயே தமிழர்கள் வந்திருக்காங்க. இப்போ கூட சுவிட்சர்லாண்டில் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, 2025களில் இங்கு தமிழ் வந்து மிக முக்கிய மொழியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அண்மையில் நான் தாய்லாந்து போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய யுஎன், அது இந்தோ பசிபிக் கடலுடைய தலைவர் சொல்கிறார், இந்த தமிழ் இஸ் நோன் டு எவரிவேர்ன்றார். இதை வந்து இணையம் தான் சாதிச்சிருக்கு. இந்த கடந்த 20 வருடங்களாக இணையங்கள் மூலமாக உலகத்தில் அதிகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நீ கணக்கு பார்த்தீங்கன்னா ஐநா சபையுடைய நாடுகள்